பாருங்கள், மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. புணர்ச்சி 10. முதல் மந்திரத்தினுடைய பொருள், இறைவன் பொன்மலை போன்றவனாக இருக்கிறான். அதாவது துளைக்கப்படாத முத்தாக இருக்கிறான், அப்படின்னா சுயம்புவாக இருக்கிறான். நான் மிக கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன். என்னை அடிமை கொண்டு பயனில்லாத என்னுடைய பணியை ஏற்றுக்கொண்டான். அவன் அருட்கோயிலாக இருக்கிறான். இருவர் தேட, இந்த இடத்துல மாணிக்கவாசகர் செருக்குங்கிறாரு. இருவர் தேடுனதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? ஆமாம், அந்த வார்த்தையை பார்க்கலாம். இருவர் செருக்கினால் தேட, அஞ்ஞானம் இருந்தால் என்ன இருக்கும்? செருக்கு இருக்கும். அஞ்ஞானமும் செருக்கும் இருந்தால் அவங்கள அச்சப்படுத்தணும். இதை நீங்கள் எப்படியும் ஞாபகம் வச்சுக்கணும், அச்சப்படுத்தணும். அந்த செருக்கினால் தடைபட்டு இன்னும் சென்றடைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். செருக்குடையவர்களாகி அவர்களால் அடைய முடியாத அருமருந்தாக இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை நான் பொருந்துவது என்று கேட்கிறார். பொன் வந்து பயன் தருவதனால் பொன்குன்று என்று இறைவனை சொன்னார். இறைவன் குறைவில்லாதவன் என்பதனால் தோளாமுத்து என்றார். வாளா என்ற சொல்லுக்கு பயனின்றி என்று பொருள். கருணாலயன் என்பதை கருணை கூட்டல் ஆலயன் என்று பிரிக்கணும். உடை என்றால் பக்கம் அர்த்தம். பட்டு என்றால் பொருந்தி என்று பொருள். பொல்லா என்பதுதான் பொல்லா என்று ஆனது. பொள்ளாச்சிக்கு வர்ற பொல்லா, அதுதான் பொல்லா என்று ஆனது செய்யுள்ள. பொல்லாத என்பதற்கு ஒளியினால் செதுக்கப்படாது என்று பொருள். பிரம்ம மந்திரத்துக்குள்ள போய் பார்க்கணும். இறைவன் பொன்மலை போன்றவன், சுடர்பொன் குன்று, சுடர்பொன் குன்று, பொன்மலை போன்றவன். இறைவனை பொன்மலை என்று சொன்னது உரையாசிரியரே சொல்றாரு. மாறாத தன்மையும் பயன் தருதலும். நாம் அதில் வேற அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்னா, பொன்மலை என்றது இறைவன் ஞான வடிவாக இருந்தது. இறைவன் என்ன வடிவாக இருந்தது? ஞான வடிவாக இருந்தது. இறைவனை தோளா முத்துங்கிறாரு. தோளாமுத்து என்பது அவன் சுயம்பு என்பதை காட்டுகிறது. அதில் அழகாக சொன்னார் உரையாசிரியர், குறைவில்லாதவன் எடுங்க, அதான் நல்லா இருக்குங்கிற. தோளாமுத்துனா குறையில்லாதவன். குறையில்லாதவன் அவன் மட்டும்தான், அப்படி புரிஞ்சுக்கிடணும். தோளாமுத்து என்று சொன்னது குறைவில்லாதவன். குறைவில்லாதவன் மட்டும் இல்லை, கோதிலா நிறைவு குறைவிலா அமுது என்று பொருள் எடுக்கணும். அது சிவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படி எடுத்துக்கொண்டால்தான் நீங்கள் இந்த பதிகத்திலிருந்து அடுத்து இதை எந்த பதிகத்துக்கு நகர்த்த முடியும்? அடுத்தது திருக்கழுக்குன்ற பதிகத்துக்கு நகர்த்த முடியும். எந்த பதிகத்திலிருந்து வந்திருக்குது? இது அதிசய 10லேருந்து வருதா? இது எத்தனாவது பதிகம்? புணர்ச்சி 10. இது அதுக்கு பிறகு அருள் 10க்கு நகர்த்த முடியும். அதுக்கு பிறகு என்ன 10க்கு நகர்த்த முடியும்? அருள் 10க்கு அடுத்து திருக்கழுக்குன்ற பதிகத்துக்கு நகர்த்த முடியும். அதான் கேட்டேன், இதுக்கு அடுத்தது வாழாப்பத்து. இந்த பதிகங்கள் எல்லாம் நீங்க இதுல கொண்டு பொருத்தணும்னா இப்பவே அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடணும். அதனாலதான் இறைவனை ஞான வடிவமா சொன்னார். இறைவனை குறைவில்லாதவன் என்று சொன்னார். என்னுடைய பணி பயனற்றதுங்கிறார். சுடர்புகுங்குன்றை தோளாமுத்தை வாழா தொழும்புகந்து. வாழா தொழும்புனா வீணான ஒர்க்குங்கிறார், வீணான வேலை. அதாவது இப்போ ஒரு கோயில் குடமுழுக்கு விழா அல்லது கோயில் ஏதோ ஒரு விழா, நம்ம எந்த ஒரு கோயிலும் நம்ம செய்யாதனால கோயில் ஒன்றும் ஆயிராது. கும்பாபிஷேகம் வந்து இப்போ உங்கள் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். 25 வருஷம் கும்பாபிஷேகம் காரத்தோடு பக்கத்தில் அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு. 40 வருஷம் 50 வருஷத்துக்கு பற்றி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. நாம் அந்த கோயிலுக்கு செய்யலைன்னா அந்த கோயிலுக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், நினச்சிடுறோம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. யார் செய்யலைனாலும் எது நடக்கும்? கோயிலுக்குரியது நடக்கும். அது இறைவனுடைய பணியில் எல்லா பணிக்கும் இது பொருந்தும். அதனால தான் வீணான பணினார். நம்முடைய பணிங்கிறது, நான் ராமர் கோயில் கட்டும்போது அணில் தேவையில்லை, ஆனால் அணில் தன்னால் பங்கை செலுத்தியது. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இறைவனுக்கு வேலை செய்யணும். அது எந்த வேலையாக இருந்தாலும்.
ஆமா, அணில் வந்து நான் போகலன்னா ராமர் பாலம் எங்க கட்டன்னு சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனாலதான் மாணிக்க வாசகர் தன்னை என்ன சொன்னார், வாழாத்தொழும்பு என்று சொன்னதற்கு காரணம் இதுதான். ஆமா ஆமா, அப்படிங்கிறது வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான், அதாவது ஆன்மாக்கள் வேலை செய்துதான் இறைவனுக்கு எதுவும் ஆக வேண்டும் இல்லைங்கிறதான் அவரை தன் மேல வச்சு சொன்னார். வாழாத்தொழும்பு என்னுடைய பயனற்ற பணி அப்படிங்கிறார். இப்போது நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டன் பூவை வாங்குகிறோம், பூவை கட்டுறோம், பூவை மாலையாக கட்டுறோம், சாமிக்கு போடுறோம். அந்த பூவை என்ன 500 வருஷம் அப்படியே இருக்க போகுது தான். சாயங்காலம் ஆனால் அதே சாமி தூக்கி வெளியே வீசுறாரு. அவரே தான் சாமிக்கு போட்டார், அவரே தூக்கி வெளியே வீசுறாரு. சில கோயில்களில் அந்த அது போடப்படுற இடங்கள் கூட ஆமாம் எங்கே போடணும்னு ஒரு விதி இருக்குது, அந்த விதி கூட இல்லாமல் கிடக்குது. சாமி கேட்டாரா அந்த இத்தனை மாலை வேணும்னு கேட்டாரா, வேண்டான்னார். வேணும்னு கொடுக்கும்போதும் அவர் சந்தோஷப்படலை, பாடும்போதும் வருத்தப்படலை. அது வரல வர்றதுக்கு முந்தைய அவர் மகிழ்ச்சியாக தான் இருந்தார், சந்தோஷமாக இருந்தார், மனமுடையவராக தான் இருந்தார், இயற்கை மனமுடையவராக தான் இருந்தார். உண்டா இல்லையா? அது புரியப்பட்டால்தான் நான் மாலை கட்டினேன், நான் பூ கட்டினேன், நான் சந்தனம் அரைத்தேன், இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுனால தான் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார், வாழாத்தொழும்பு. நம்ம வேலை செய்யவில்லை என்றால், இப்போ நீங்கள் உங்கள் அம்மா சமைக்குது, உங்கள் அம்மா சமைக்குது, அந்த வீட்டிலேயே ஒரு குழந்தை 13 வயசு குழந்தை சமையல் பழகிறதுக்காக வெங்காயம் வெட்டி கொடுக்குறது, மிளகாய் வெட்டி கொடுக்குது. அந்த குழந்தை என்ன சொல்லக்கூடாது, நாளைக்கு இல்லைன்னா அம்மா சமைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அம்மா சமையல்ல நீ ஒரு அங்கமாக என்ன செய்தாய், வந்தாய், அவ்வளவுதான். இல்லைனாலும் அந்த சமையல் என்ன செய்யும், நடக்கும். அப்படி புரிஞ்சுக்கிடணும். இல்லை, அதை நீங்க சைவ பணியில நம்ம வந்து நிற்கிற தைரியத்தில் இருந்தோம். என்ன வந்தாலும் எப்படி நிற்க தைரியமா இருந்தோம் தனியா. அதனால இந்த வாழாத்தொழும்புகந்து நம்முடைய பணி இல்லை என்றால் இந்த பணி இல்லைங்கிற என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு கதையை உங்களுக்கு அதுக்கு தான் சொல்லி வச்சது. தச்சு விடுத்தலும் காமெடி இட்டலும் அச்சு முறிந்தது. ஏன் முறிஞ்சிச்சு, முப்புறம் எரிக்கணும், தேர் ரெடி பண்ணுங்கிறாரு சிவபெருமான். ரெடி பண்ண பயில என்ன சொல்லிட்டாங்க கடைசியில, தேர்லன்னா இவர் என்ன முப்புறம் எரிக்கிறதுனால காலை வச்சு உடைச்சு போட்டாரு. அப்ப சாமி என்ன சொல்ல வர்றாரு, ஏய் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் டியூட்டியே கொடுத்தது, இன்னும் டியூட்டியை செஞ்சு விட்டு நீ இல்லைன்னா நான் டியூட்டி செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அதனால தேர வேண்டான்ட்டேன் அப்படின்னு அடிச்சார். இந்த இடம் புரிஞ்சதுனா தான் உங்களுக்கு சைவம் புரியும். அந்த கதை அவருக்கு சொன்னதல்ல, சிவபெருமான் அவருக்கு சொன்னதில்லை, தேவர்களுக்கு சொன்னது, மனிதர்களுக்கு சொன்னதா. அவர் சொல்ல வந்தது வேலை தர்ற செய்யி, நான் வேலை செய்யலைன்னா ஒன்றும் ஆகாதுன்னு என்ன செய்யாத சொல்லாத அப்படின்னாரு. அதனாலதான் மாணிக்க வாசகரே நான் என்ன செய்யணும்னு கேட்கல பார்த்தீங்களா, எதியமை பணிகொளும் தான் கேட்டேன். நான் என்ன செய்யணும்னு கேட்டா அது ஒரு வகையான முனைப்பு, புரியுதா? நான் என்ன செய்யணும், ஒரு கோயில் வேலை நடக்குது, நான் எவ்வளோ பணம் தரணும்னு சொல்லுங்க சார் அப்படின்னா அது ஒரு வகையான ஒரு வார்த்தை. எதியமை இப்போ இந்த கோயில் பணியில நீ எதுக்கு பயன்படுத்திடுங்களோ பயன்படுத்திடுங்கப்பா அப்படின்னு சொன்னா அது வேற வேற. இந்த கோயில் பணியில என்ன எதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பணியில வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்றது வேற. என்னுடைய பங்கு என்னன்னு சொல்லுங்கப்பா, நீ என்ன புதுசா கோயில் கட்டிடுவியா, இன்னொரு கோயில் இதே மாதிரி கட்டிடுவியா? அதைத்தான் அவர் வந்து இந்த வார்த்தையில பயன்படுத்தினார். என்னது, அந்த வாழாத்தொழும்புகந்து கடைபட்டேனே அப்படின்னாரு. கடைபட்டேன் என்று அவர் சொன்னது, இந்த மனநிலை வந்தாதான் நீங்க வாழாப்பத்துக்கு போய் அருள்பத்துக்கு போய் திருக்கழுக்குன்ற பதியத்துக்குள்ள போய் கண்டபத்துக்குள்ள போக முடியும். அதனாலதான் அவர் அந்த ஆன்மாவுக்கு வேண்டிய பக்குவத்தை கடைபட்டேன்னு வச்சார். கடைபட்டேங்கிறது எந்த இடம்னா ஆன்ம சுத்தி. கடைபட்டேங்கிறது எந்த இடம், ஆன்ம சுத்தி. நான் வீணாக பணி செய்தேங்கிறதும் ஆன்ம சுத்தி தான். ஆன்ம சுத்தி வந்தா சேர்ந்து நடக்கக்கூடிய சிவன் சார்ந்தது என்னதெல்லாம், சிவரூபம் கிடையாது, சிவ தரிசனமும். சிவ தரிசனம். ஆன்ம சுத்தி வந்தால் சிவ தரிசனம் நிகழும், ஆன்ம சுத்தி வந்தால் சிவ யோகம் நிகழும். அதெல்லாம் நிகழ்வதற்கான வழிமுறைகளை அங்க வச்சு கொடுத்துட்டார். அதனாலதான் ஆண்டு கொண்டன்னு சொன்னார் பார்த்தீங்களா. கடைபட்டேனே ஆண்டு கொண்ட கருணாலயனை, கருணை உடையவனாக கருணை ஆலயமாக இருப்பவன். இந்த கருணாலயன்கிற வார்த்தை தான் இது 26வது பதிகமா 27 இது 28க்கு பிறகு 29 அருள் 10 மாறுது. எந்த வார்த்தை, கருணாலயன்கிறதா அருள் 10 மாறுது. கருணாலயனை கருமால் பிரம்மன் தடைபட்டினும் சாரமாட்டா. கருமால் பிரம்மன்கிறது என்னது, கரிய நிறமுடைய நான்முகனும் கருமால் பிரம்மன்.
அந்த இடத்துல வந்து செருக்குங்கிறது மாணிக்கவாசகர் சொல்லலை. ஆனால் அது சேர்த்துக்கிடணும். அவங்க பார்க்க முடியாமல் போனதுக்கு காரணம் செருக்கு தான். தடைபட்டு இன்னும் சாரமாட்டா. இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமானை பார்க்க முடியலன்ட்டார். சிவபெருமானை இன்னும் பார்க்க முடியல. புராணங்களில் வந்து சிவபெருமான் அதற்கு பிறகு வழிபட்டாங்க, இறைவன் காட்சி கொடுத்தாருன்னு வரும். அது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இறைவனை வழிபட்டார்கள், இறைவன் காட்சி கொடுத்தாருன்னு எடுத்துக்கிடணுமே தவிர இறைவனுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், இன்னும் தேடுறாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். தடைபட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதே. அழகான வார்த்தை, தன்னை தந்த. இதனுடைய விரிவுதான் தந்தது கொண்டது என் தன்னை. தன்னை தந்த என் ஆரமுதை. ஆரமுதுன்னு அருமருந்து. புடைபட்டிருப்பது என்று கொல்லோ. புடைபட்டிருப்பதுன்னா அவருடைய அருகில் சென்று, புடைனா பக்கம், அவர் பக்கத்தில் போய், பக்கத்தில் செல்லுதல் என்பதன் பொருள் சுத்த நிலையை அடைதல். அதாவது பிறப்புக்குரிய செயல்களை நிறுத்தி பிறவாமைக்குரிய செயல்களை செய்து யாரை நெருங்குதல், சிவனை நெருங்குதல். சுத்த நிலையை அடைதல் அர்த்தம். கேவலத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். சகலத்திலிருந்து விடுபடுதல் அர்த்தம். சகலத்திலிருந்து விடுபடுதல், சுத்தத்தை அடைதலுக்கு பேரு தான் யாருக்கு பக்கத்தில் போறது. ஆமாம், இறைவனுக்கு பக்கம் தூரம்னு ஒன்றும் கிடையாது. ஒரு உண்மை விளக்க மந்திரம் மறந்துடக்கூடாது. சென்று இவன்தான் ஒன்றில் சிவபுராணம் சிதையும், அன்று அவன்தான் ஒன்றில் அந்நியமாம், இன்று இரண்டும் அற்ற நிலை ஏதி ஏறில் ஆதித்த நந்தன் விழி குற்றமுறை நின்றது போல் கொள் அப்படிங்கிறாரு மனவாசம் நடந்தார். பொருள் என்னன்னா, நீ பக்குவப்பட்டுட்டங்கிறதுனால இறைவன்ட்ட நீ போக போறது இல்லை. அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல இறைவன் இல்லைன்னு ஆயிரும். இல்லை, இறைவன் உங்ககிட்ட வருவார்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் அத்விதமாக ஏற்கனவே இருக்கிறீங்க. அப்போ என்னதான் சார் நடக்குதுன்னா, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணில் படலம் இருந்தால் சூரியன் தெரியாது, படலம் போனால் சூரியனை பார்ப்பான். அது மாதிரி உனக்கு ஞானம் வந்துட்டுனா உனக்குள்ளே யார் இருக்கிறத பார்ப்பாய். அதுக்கு பேர் தான் வீடு பேர். அதனால தான் புடைபட்டு இருத்தல்ங்கிறதுக்கு இப்படி தான் பொருள் எடுக்கணும். சாமி எங்கேயும் தூரத்தில் இல்லை, பக்கத்தில் நம்ம போகிறதுக்கு. புடைபட்டு இருத்தல் என்பதன் பொருள் கட்டுநிலையிலிருந்து விடுபட்டு சுத்த நிலை அடைதல், சகலத்திலிருந்து சுத்தத்துக்கு செல்லுதல் அப்படின்னு தான் அர்த்தம். புடைபட்டிருப்பது என்று கொல்லு என் பொல்லாமணியை புணர்ந்தே. புணர்ந்துன்னா சேர்ந்துன்னு அர்த்தம். சேர்ந்து. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார். அதையெல்லாம் பிடிச்சிங்கன்னா தெரியும். கோளில் பொறியில் குணமிலவை என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதுதான் அந்த சேர்தல்ங்கிறது, அதுதான் அர்த்தம் என்று இந்த மந்திரத்தை நாம் விரிவாக புரிந்து கொள்ளணும். இந்த அடுத்த மந்திரத்துக்கு பொருள் மட்டும் எழுதிட்டு கிளம்பிடலாம். 5 நிமிடம் கூட ஆகாது. பொருள் மட்டும்தான். ஆற்றகில்லேன்னு தொடங்குற மந்திரத்துக்கு. மந்திரத்தினுடைய பொருள், மன்னனே, இந்த உலக வாழ்க்கையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதாவது எனக்கு பிடிக்கவில்லைன்னு அர்த்தம். பிடிக்கவில்லை. ஐம்பொறிகளால் வரும் விடயங்கள் சேராக இருக்கிறது. அதில் அழுந்தாதபடி 8ஆம் நூற்பா அப்படியே அடாப்ட் ஆகுது இந்த மந்திரத்தில். இதில் அடாப்ட் ஆனதான் 30 கொண்டு என்ன 10 சேர்க்க முடியும், திருக்கழுக்குன்ற பதிகத்தில் கொண்டு சேர்க்க முடியும். ஐம்புலன்களில் சேற்றில் அழுந்தாதபடி உன் திருவடியை சிந்தித்து, அந்த திருவடியை சிந்திக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அவ்வளவு திருக்குறள் சொன்னேன். ஆமாம், கோளில் பொறியில் குணமிலவை என் குணத்தான் தாளை வணங்காத்தல். சிந்தித்து தலைவனே என்று வாழ்த்த நினைக்கிறேன். அடுத்த பத்தி, மணலில் சுரக்கின்ற ஊற்று நீர் போல உற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாம். அற்புதமான மந்திரம் அல்ல இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணலில் சுரக்கின்ற ஊற்று நீர் போல நெகிழ்ந்து உள்ளத்தை
உருக வைத்து அல்லது உள்ளம் உருகி நான் நிற்க நீ என்னை அழைக்க விரும்புகிறேன், சுயம்புவாகிய மாணிக்கமே, அதாவது ஒளிபடாத மாணிக்கமே, மாணிக்கம் போன்றவனே, உன்னை சேர்ந்து வணங்கி நிற்பது எந்த நாள் என்று கேட்கிறார். உன்னை சேர்ந்து வணங்கி நிற்பது எந்த நாள்? புலன் என்ற வார்த்தைக்கு அழகா பொருள் சொல்லியிருக்கிறாங்க. ஐம்பொறி, பொறி ஏற்கும் பொருள். ஐம்பொறி எந்த பொருளை ஏற்கிறதோ அதுக்கு பேர் தான் புலன். அதைத்தான் விடயம்னு சொல்லுவாங்க. நான் கண்ணால் பார்க்கிற பொருளெல்லாம் கண்ணுக்கு விடயம், காதால் கேட்பதெல்லாம் காதுக்கு விடயம், நாவால் உணர்வதெல்லாம் நாவுக்கு விடயம். புலன் என்பதற்கு டெபினிஷன் பாருங்க, பொறி ஏற்கும் பொருள். புலனாவது புலன், அவ்வளவுதான். ஐம்பொறி வழியாக என்னெல்லாம் புலனாகுதோ அது புலன். புலன் பொறி ஏற்கும் பொருள். அது ஒரு விளக்கம் அழகாக கொடுத்திருக்கிறார். ஐம்புலன் ஒரு சேரு, சேரில் சிக்கினவன் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது. ஐம்புலனில் சிக்கினவன் அதனால சேருனாராம். எவ்வளோ அழகான பார்வை பாருங்க. மெய்கண்டார் வேடர்னாரு, இவர் ஐம்புலனை எதுனாரு? சேரு அப்படின்னாரு. ஆமா ஆமா, அதே மாதிரிதான். நெக்கு என்ற சொல்லுக்கு நெகிழ்ந்து என்று பொருள். ஓலம் என்ற சொல்லுக்கு அடைக்கலம் கேட்டு எழுப்புகின்ற ஒலி. ஓலம் அடைக்கலம் கேட்டு எழுப்புகின்ற ஒலின்னு அர்த்தம். சரி, ஓகே ஓகே. இவங்க செல்வி இதுக்கா? சரி சரி, ஓகே. சிவார்ப்பணம், குருவே போற்றி என்று பொருள். அதில் வரக்கூடிய எல்லா பொருட்களும் சொல்லிட்டோம். திருவாசகம் நிறைவு பண்ணுறோம். விரிவுரை நான் உங்களுக்கு பிறகு சொன்னோம், பிறகு பார்ப்போம் என்று திருவாசகத்தை நிறைவு பண்ணுவோம். உழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளுமாறு அதை கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய நம. சிவா திருச்சிட்டம்பலம். அவங்க போகிற ரிசப்ஷன் தான் எங்கள் வீட்டில் பழங்குடி. எங்களுக்கு 2 ரிசப்ஷன். சரி, ஒன்று மகன் ஃப்ரெண்டு